அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி, சமமான மருத்துவத்தை இலவசமாக்கும் திட்டம், வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கும் திட்டம், தொழிற்சாலை, வேலை சார்ந்த, விவசாயம் சார்ந்த அனைத்து மக்களுக்குரிய முழுமையான வரி நீக்கம், மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்குரிய முழுமையான வரி நீக்கம், அனைத்து மக்களும் வருமான வரி சான்றிதழ் பதிவு செய்து கொள்ளும் இலவசமான திட்டம், விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்திக்குரிய விளைச்சலுக்குரிய விலை அங்கீகார பட்டியல் நியமனம் செய்யப்பட்டு நேரடியாக அரசே கொள்முதல் செய்யும் திட்டம், நம்மளுடைய இந்திய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது கட்டாய சட்டமாக்கப்படும். நம்மளுடைய இன்றைய மிகப்பெரிய ஒரு பகல் கொள்ளையாக நடந்து கொண்டிருக்கும் கள்ள சந்தை தங்கம் மிகப்பெரிய அளவில் ஊடுருவி கொண்டிருக்கிறது. இது அனைத்துக்கும் தடுக்கும் சட்டமாக நம்மளுடைய இந்திய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் இனி வாங்கும் தங்கத்துக்கு ஒவ்வொரு கிராமுக்கும் அதற்குரிய காப்பீடு நிர்ணயம் செய்யப்பட்டு வாங்குவதற்கும் விற்பதற்குரிய முழு அங்கீகாரம், காப்பீடு இல்லாமல் வாங்குவதற்கும் விற்பதற்கும் தடை விதிக்கப்படும். இனி வரும் காலங்களில் முறையான காப்பீடு, முறையான அங்கீகாரம் இருந்தால் மட்டுமே தங்கம் விற்க முடியும் என்ற சூழ்நிலை ஏற்படுத்தப்படும். இந்த கள்ள சந்தை மிகப்பெரிய அளவில் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் அனைத்துக்குமே தடை விதித்து நம்முடைய பாதுகாப்பாளர் சட்டம் மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.